தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फ़रमा, हम सबको मग़फ़िरत फ़रमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फ़रमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फ़रमा बेजाही सैयदना முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவன் நம்முடைய காரியங்களை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்வதற்கான வேலையில் இறங்கிவிட்டான். அவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவனுடைய பொறுப்பிலேயே இப்பொழுது எடுத்துக்கொள்ளப் போகிறான். இதுவரை நாம் செய்த முயற்சிகள், அதை அல்லாஹ் கபூல் செய்துவிட்டான் என்பதற்கு அடையாளம்தான் இப்பொழுது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். அல்லாஹ் தஆலா அவன் நம்ம என்ன செஞ்சிட்டான்? கபூல் செய்து விட்டான். நபிமார்கள், வலிமார்கள் பாதையில் நம்மையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாம் ஹக்கில்தான் இருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள். ஒரு வெளிச்சம் வரும் பொழுது தான் எங்கெங்கே அழுக்கு இருக்கிறது, தூசி இருக்குது, குப்பை இருக்குது எல்லாம் தெரியும். இருட்டில் எல்லாம் ஒன்றா இருக்கும். இருட்டில் தூசி எது, அழுக்கு எது, குப்பை எது எதுவும் தெரியாது. அதுபோல் இன்றைக்கு அல்லாஹ் நம்மை வெளிச்சமாக்கி இருக்கிறான். அதனால் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. யார் யார் இடத்துல என்னென்ன குப்பை இருக்குதோ அந்த குப்பைகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குது. எல்லா மக்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இப்போ இதில் நமக்கு ஒன்றும் என்ன கிடையாது,
அவங்கவுங்க யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வரும். நாம் போய் அடுத்தவங்களை இவங்க கேட்டவங்க அவங்க கேட்டவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் யார் என்பதையும் எல்லாம் வெளியாக்குறான். யாரெல்லாம் நம்மை எதிர்க்கிறார்கள், அவர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய நிலைமைகள் என்ன, இதையும் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். இப்போ அறிவுள்ளவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள்னு இல்லை, முஸ்லீம்களுடைய வீடியோவை இந்து மதத்தவர்களும் பார்க்குறாங்க, கிறிஸ்தவர்களும் பார்க்குறாங்க, மதமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் பார்க்குறாங்க. இப்போ எல்லா மதத்தவர்களும் எல்லா மதத்தவருடைய வீடியோக்களையும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, பயன்களை கேட்குறாங்க. எல்லா மக்களுக்கும் எது உண்மை, எங்கே உண்மை இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே இருந்தது. அதாவது எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, அதுக்குள்ளே வாய்ப்பும் நேரமும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருந்த இடத்துல இருந்தே என்ன செய்யலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கலாம், முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை இந்துக்கள் தெரிஞ்சுக்கலாம், கிறிஸ்டின்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா மக்களும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உண்மை வெட்ட வெளிச்சமாயிட்டு இருக்குது. எல்லா மதத்தவர்களில் இருக்கக்கூடிய குறையும் விளையாட்டு இருக்குது, எல்லா மதத்தவர்களில் இருக்கக்கூடிய நல்லதும் விளையாட்டு இருக்குது. என்ன பிரச்சனை, என்ன என்ன நல்லது என்ன கெட்டது, நல்லது கெட்டது எல்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, வெளியாகி கொண்டு இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்தாலா நம்முடைய நல்லது கெட்டது எல்லாம் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். அப்போ இது ஒரு நன்மையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது என்ன கிடையாது, இது கவலைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதுன்னா, நம்முடைய கடமை என்னவோ, எதற்காக நம்ம பையத்து செஞ்சுருக்கிறோமோ அதில் நாம் இன்னும் வேகமாக இன்னும் அதில் நம்முடைய முயற்சியை அதிகப்படுத்தணும். நம்முடைய கடமை என்னவோ, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்குது, அது இப்போ என்ன சூடு பிடிச்சிருச்சு, பிஸ்னஸ் சூடு பிடிச்சிட்டா கடையை மூடிட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்கணுமா, என்ன செய்யணும், இன்னும் உழைப்பை அதிகப்படுத்தணும், இன்னும் ஆட்களை இன்னும் சேர்க்கணும், இது பண்ணணும், இன்னும் நம்முடைய வேலை என்னவோ அதை அதிகப்படுத்தணுமா. என்னடா பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்குது, எவன் வரான் எவன் போகிறான், இதை பார்த்துட்டு உட்காந்துருப்போமா, என்ன செய்யணும், வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, நமக்கு என்ன, வரவங்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும், வரவங்களுக்கெல்லாம் தேவையானது. அப்போ அந்த நோக்கத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும், எல்லாருக்கும் கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு நம்ம பாடுங்க கோட்டை விட்டுட்டா அப்போ என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பொறுப்பாக இருக்கணும். எப்போ வந்து வியாபாரங்கள் என்ன செய்தோ சூடு பிடிக்குதோ அப்போ நாம் நம்முடைய உழைப்பையும் பொறுப்பையும் அதிகப்படுத்தணும். சில பேருக்கு ரெகுலராக இருந்தாலே போதுங்க, இதுக்கு தலைவலியாக இருக்குதுங்க அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க, அந்த வியாபாரத்தை அப்படி அவங்களே டவுன் ஆக்கிடுவாங்க. அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தெரியாது அவங்களால. அதனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படி. அதனால் என்ன ஆயிரும், அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி, இறைவனை ஏற்றுக்கிட்டவங்க இறைவன் கொடுப்பான்னுவாங்க, ஏற்றுக்காதவங்க காலம் ஒரு வாய்ப்பை கொடுக்கணுவாங்க. எல்லாம் சொல்லுவான் காலம்தான் நான் அப்படின்றான். இது எப்படியோ சொல்லிக்கோ. ஆக மொத்தம் வாய்ப்பு வந்து என்ன செய்யும், கதவை தட்டும். அதை யார் சரியான முறையில் என்ன செய்கிறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அது மாதிரி இது ஒரு வாய்ப்பு இல்லையே, இது வந்து பிரச்சனை தானே, பிரச்சனை தான் வாய்ப்பு. தடைக்கற்கள் தான் படிக்கற்கள்னு, தடைக்கற்கள் தான். இப்போ இது தடைன்னு சொல்கிறீங்களா, அப்பவும் படிக்கல் தான். இல்லை வாய்ப்புன்னு சொல்கிறீங்களா, அப்பவும் வாய்ப்பு, அதுவும் சரி தான். எப்படி சொன்னாலும் என்ன தான், ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்களா, ஒரு ஃபத்வா விட்டாங்க, டபார் போட்டாங்க, பத்த மாட்டேங்குது, அடுத்து ஒரு ஃபத்வா விடு விட்றாங்களா, என்ன செய்யற முட்டுக்கட்டை இதை அப்படி இது பண்ணலாம் அப்படின்னா அது என்ன தான், ஒரு தடைக்கல்லும் ஒரு படிக்கல் தான். அப்போ நம்ம அதனுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை தான் நல்லா நமக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். அப்போ இதில் நாம் என்ன செய்யணும், ஐயோ தடை வந்துடுச்சு அப்படி வந்துடுச்சு, அது அவங்க பேசுகிறாங்களே இவங்க பேசுகிறாங்களே வரும். ஆனால் அதில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. ஏதோ நமக்கு அதெல்லாம் அனுப்புகிறாங்க இதில் அனுப்புகிறாங்க, அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, இந்த காலம் அந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருக்கும். பெரும்பாலும் அதை வந்து பார்க்காமலே இருக்கிறது நல்லது. நமக்கு விளங்கிருச்சு, இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து சும்மா ரொம்ப
என்ன இப்போ வியாபாரம் சூடு பிடிக்குது, அது கெடுக்கிறதுக்கும் 4 பேர் வரதான் செய்வான். என்னடா திடீர்னு இருந்தாப்புல யார் இது? அப்போ நாம் வந்து இவன் வந்து கெடுக்கிறதுக்கு இவனிக்கிறான் வர, அது இல்லை. நம்முடைய தரத்தை நாம் குறைச்சிடக்கூடாது. அதில் தான் நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தினா எல்லா தடைகளும் என்ன ஆயிரும், எல்லாம் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். அந்த தடையெல்லாம் தாண்டி நாம் வெற்றியை போய் சேரும். அப்போ அது மாதிரி நம்முடைய இந்த தரீகத்துடைய பாதையில் சுலூக்கில் எல்லாம் தடைகள் வருதுன்னு சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட்டு. சோதனைனா துன்பம் இல்லை, அது ஒரு டெஸ்ட்டு. எப்படி நாம் செயல்படுறோம், வாய்ப்புன்னு சொல்லுங்கள், ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், ஒரு பரீட்சை, எல்லாம் ஒன்று தான், எல்லாமே சேர்ந்து தான் வரும். இப்போ ஒரு டெஸ்ட்டு வருது, டெஸ்ட்டுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டா 1ஆவதுல டெஸ்ட் எழுதியாச்சு, இப்போ என்ன ஆயிடுவோம், 2ஆவதுக்கு போயாச்சு. இப்போ டெஸ்ட்டு வந்துருச்சுனாலே நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி அல்லாஹ் நமக்கு டெஸ்ட்டு கொடுக்குறான் அப்படின்னா நம்ம இப்போ வந்து இதை விட பெரிய ஆளாக போகிறோம், இதை விட பெரிய ஆளாக போகிறோம். ஆனால் அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதணும். அதுதான் டெஸ்ட்டு வந்துருச்சு, டெஸ்ட்டு வந்துருச்சுப்பா அடுத்த வருஷம் 2ஆவது, அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட்டை இப்போ எழுது, அதான் வேலை. அந்த பரீட்சை, அந்த சோதனை, அதில் நாம் எவ்வளோ பாஸ் ஆகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் மார்க், மினிமம் ஒரு மார்க் இருக்குது. அப்புறம் வந்து மீடியம், அப்புறம் மேக்ஸிமம், அது மாதிரி அந்த கிரேடு, ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு. அப்போ அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கிரேடு எடுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு வெற்றி, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அப்போ நம்ம பரீட்சை வந்துட்டாலே வெற்றின்னு இல்லை, அந்த பரீட்சை எப்படி நாம் எழுதுகிறோம் அதை பொறுத்து தான் நமக்கு என்னது வெற்றி. அதை எந்த அளவுக்கு துணிஞ்சு, பரீட்சை பயமாக தான் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, பார்த்தோம் இந்த கேள்வியா தெரியும் பார்ப்போம், அது எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்களா, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஒரு பயம் வருமா இல்லையா, கையில் அப்படி வாங்கும்போது வயிற்று கலக்கம், சரி அப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு இது பார்க்குறோம், சரி ரைட்டு ஓரளவு என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னோடனே அந்த பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் என்ன செய்வோம், ஒரு துணிச்சலை நம்ம வர வளைச்சிக்கிட்டு ஆரம்பிப்போம், பிஸ்மில்லா அப்படின்னு எழுத அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எழுதி முடிச்சோம் நமக்கு ஒரு பரவாயில்லடா ஒரு 70 மார்க் வந்துடும் அப்படின்னு ஒரு மனசில் என்ன ஆயிரும், ஒரு தைரியம். இப்போ அது மாதிரி இப்போ இது மூலம் சோதனையில் வரும்போது பயம் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. ஆனால் அந்த பயத்தில் நாம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு அதை என்ன செய்யணும், அதை எதிர்கொள்ளணும். அந்த பரீட்சையை நாம் எழுதணும். என்ன இந்த பரீட்சையில் நாம் என்ன செய்ய வேண்டியது, இந்த பரீட்சை முதல்ல பரீட்சைனா என்னது, பரீட்சையில் என்ன வருது, எதை படித்தோமோ அதுதான் பரீட்சையில் வரும். படித்தது வருமா படிக்காது வருமா, இப்போ பரீட்சைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பரீட்சையில் என்ன வரும், என்ன இப்போது அந்த பரீட்சை வச்சுருக்குறாங்க, எதை படித்தோமோ அதான் பரீட்சை வச்சுருக்குறோம். அப்போ நம்ம என்ன படித்தோம், நாம் கலிமாவை படித்திருக்கிறோம், நாம் அல்லாவை படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த பரீட்சை இப்போ எழுதணும். அதை இப்போ வந்து நாம் எவ்வளவு சிறப்பாக பரீட்சை எழுதும்போது இவ்வளோ எழுதுனா போதும்பா அப்படின்னு எழுதுவோமா, கிடைச்ச வரைக்கும் எழுதுவோம். ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் பரவாயில்ல தானே, அப்படி தானே எழுதுவோம். இப்போ கதையாக எழுதி வைப்பாங்க, அது கட்டாக எழுதி கொடுத்தோம்னா பார்ப்பார், வெயிட் பார்ப்பார், திருத்துருவாங்க, பரவாயில்லப்பா வெயிட்டாக இருக்குது போட்டு விடு அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. நம்பிக்கையிலையும் என்ன செய்கிறது, எழுதுவாங்களா இல்லையா. அப்போ அது மாதிரி இப்போ வந்து இவ்வளோ, அதாவது சும்மா நாம் வந்து படிக்கிற நேரத்தில் இப்படி படிச்சிருப்போம், படிக்காமல் இருந்திருப்போம், எழுதிருப்போம், எழுதாமல் இருந்திருப்போம். ஆனால் பரீட்சையில் எப்படி எழுதணும், பரீட்சையில் எப்படி எழுதுவோம், எல்லாம் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எழுதுவோம். ஒன்றுமே படிக்காதவங்க கூட என்ன செய்வான், எழுதுப்பா என்னெல்லாம் ஞாபகம் வருதோ, மிஸ் பாடம் நடத்தும்போது என்னெல்லாம் சொன்னாங்களோ எழுதி வை பார்ப்போம், வந்தால் மார்க்கு, வரா காட்டி போகுது என்னப்பா, சும்மா உட்காரதுக்கு ஏதோ ஒரு 2 மார்க் வரட்டுமே. அப்போ அது மாதிரி இப்போ நாம் முழு கவனத்தையும் நாம் படித்ததில் செலுத்தணும்.
பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, அவர் சுற்றுறாரு, இவர் சுற்றுறாரு, அப்படி அவன் என்னன்னா அவனோட எழுதிட்டே இருக்கிறான். இவன் என்ன அடுத்தவங்களை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அது யோசனை இருக்குமா? பரிச்சை காலில் எதாவது யோசனை இருக்குமா? வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணிருப்பாரு, நாளைக்கு என்ன பண்ணுறது, என்னது முழுசாக அதுதான். அப்போ அது மாதிரி அல்லாஹ்தாலா ஒரு பரிச்சைனா அது என்ன, ஒரு இக்கட்டு, அப்படி வேறு வழியே இல்லை, எங்கேயோ ஒன்று சிக்கினது மாதிரி, எங்கேயோ ஒன்று மாட்டினது மாதிரி, அப்படி எல்லோரும் சேர்ந்து நம்மளை இருக்கிறது மாதிரி, இதை விட்டால் வேறு வழி இல்லைன்ற. அப்போ அந்த ஒரு நிலை எதுக்கு? நம்முடைய நன்மைக்கு தான். அப்போ இதில் நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்ம படித்ததை அமல் செய்யணும். படித்ததில் எந்த அளவுக்கு அமல் செய்யணும், முழு கவனம் இதில் தான் செலுத்தணும். என்ன நம்ம படித்தோம், திக்ரு படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? திக்ரில் கவனம் செய்யணும், முழுக்க முழுக்க திக்ர். அப்புறம் யாதே ஹக்கால தவாம், நிரந்தரமாக அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ் கவனம் செலுத்தணும். எப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது? சும்மா அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அல்லாஹ்வையே விளங்கி அல்லாஹ்வையே கல்வால் பார்த்து திக்ரு செய்யும். அல்லாஹ்வை பற்றிய எல்லா பாடமும் நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ, பரிசையில் அப்படி தானே, எவ்வளோ எவ்வளோ எழுத முடியுமோ என்ன செய்வோம், எழுதுவோம். ஒரு கேள்வி கேட்டால் அப்படி அப்போ தான் எல்லா விளக்கமும் வரும், எல்லா விளக்கத்தையும் எழுதி வச்சுருவோம். இப்போ அது மாதிரி எல்லா விளக்கங்களையும் கொண்டு வந்து நாம் திக்ர் செய்யணும். விளக்கத்தோடு அல்லாஹ் யார், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் என் கூட எப்படி இருக்கிறான், ஷேகு கூட எப்படி இருக்கிறான், முழு பிரபஞ்சத்தோடு எப்படி இருக்கிறான், தன்சீகளை எப்படி இருக்கிறான், தஸ்பீகளை எப்படி இருக்கிறான், எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் எப்படி கன்ச மஃபியாக மறைந்த பொக்கிஷமாக எப்படி இருக்கிறான், எப்படி அவன் வெளியாக போகிறான், அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், எல்லா படைப்புகளாக வெளியானான், இப்பொழுது அல்லாஹ் இறைவனாக வெளியாக போகிறான். முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வெளிரங்கமான இறைவனாக, மறைந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவனாக போகிறான், வெளிப்பட்ட இறைவனாக, வெளிரங்கமான இறைவனாக, எல்லா மக்களும் அவனை பார்த்து இறைவா என்று கூப்பிடக்கூடிய நிலையில் கூப்பிட்டு அவனை அறிந்து புரிந்து அவனோடு பேசி, இறைவன் எங்கே இருக்கிறான், அதனால தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை. டைரெக்டாக வந்துட்டா அவர் கடவுளா, இவர் கடவுளா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எந்த கேள்வியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் விரல ஆட்டணுமா, ஆட்டக்கூடாதா, கடவுளே வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆட்டுறதா நீட்டுறதான்றதை கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், என்ன செய்ய தேவையில்லை. குழப்பம் இருக்குதா, பட்டையை போடணுமா, நாமத்தை போடணுமா, எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருச்சு. எல்லா மதத்துலேயும் என்னது எவ்வளோ பிரச்சனை, எதனால், கடவுள் மறைவாக இருக்கிறதுனால தான். வெளியே வந்துட்டா என்ன ஆயிரும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு எல்லாரும். அப்போ அந்த ஒன்றுக்காக தான் உலகம் காத்திருக்கு. அப்போ அந்த ஒன்று தான் நடக்க போகுது. அப்போ அதை நாம் திக்ர் செய்யணும், அதை நாம் விளங்கணும். அப்படி விளங்கி அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்யணும். யாப்தே ஹக், அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான். இந்த பாடங்களை எல்லாம் நாம் கவனம் செலுத்தி, பழைய பாடங்கள்லாம் நம்ம முதாக்கரா செய்யணும், யூடியூப்பில் இருக்கு பார்க்கணும். அதையெல்லாம் நாம் அதில் கவனம். அல்லாஹ் என் கூட அல்லாஹ் இருக்கிறான், ஷேக் கூட அல்லாஹ் இருக்கிறான், ஷேகுடைய சுரத்தில் அல்லாஹ் தான் வெளியாக இருக்கிறான். அல்லாஹ் இறைவன் சொன்னால் அவனை வணங்கணும்னு தான் எல்லாத்துக்கும் எண்ணம். வணங்கி அவனுக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம்? வணக்கம்னா என்ன? வணக்கம்னா மண்டையாட்டுறது, இப்படி கை காலை அசைக்கிறது, குனிகிறது, நிமிறது, இது இல்லை. வணக்கம்னா இறைவனை அறியறது தான் வணக்கம். இறைவனை அறியறது, அவனை தெரிஞ்சுக்கிறது தான் வணக்கம். அப்போ இறைவன் வணக்கத்தை சொல்லித்தர போகிறான். இது வரைக்கும் யாரும் ஒழுங்காக வணங்கலை அப்படின்னா யாரும் இறைவனை ஒழுங்காக தெரிஞ்சுக்கலை. இறைவன் வந்து என்ன செய்ய போகிறான், வணக்கத்தை சொல்லித்தர போகிறான். அவனை எப்படி விளங்குறது, அவன் யாருன்ற விளக்கத்தை சொல்லித்தர போகிறான். மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவன் யாருன்றதை விளங்க போகிறாங்க. மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, இறைவனை நல்ல முறையில் வணங்க போகிறாங்க. வார்த்தைகள் தான் வேறு விஷயம் ஒன்று. அப்போ எல்லா மக்களுக்கும் ஒரே வணக்கம் தான். இதில் எந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. எல்லா மதமும் ஒன்றாயிருமா இல்லையா? எந்த மதத்துக்கும் இதில் என்ன கிடையாது, மணி ஆட்ட வேண்டியதில்லை, மாலை போட வேண்டியதில்லை, பூ போட வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. என்ன செய்யணும், இறைவனை
விளங்க வேண்டும் இறைவன் யாருன்றத. அவனுக்கு அதுதானே ஆசை. அந்த காலத்துல இருந்தே அவனுடைய ஆசை என்னதான், என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே. ஒரு பெரிய ஆளுக்கு அவனுக்கு அதுதானே இருக்கும். ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தா போகிற எவனும் ரோட்டில் எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். என்னங்கப்பா என்ன தெரியலையாப்பா, என்னடா எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், எனக்கு யாருக்குமே தெரியலையா, எவனே கேட்க மாட்டானா. அவனுக்கு என்னது, நான் பஞ்சாயத்து தலைவர். ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அவ்வளோ இருக்குதுன்னா அகிலங்கரையெல்லாம் படைத்தவனுக்கு எவ்வளோ இருக்கும். அவனுக்கு என்னதான் வேணும், என்ன மதிக்கணும், எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம். அது என்ன அல்லாஹ்வோட பெருமையா, அதை நம்ம கேட்கக்கூடாது. அவன் பெருமை தான், அவன் பெருமையாளன் தான், பெருமைக்குரியவன் தான். பெருமை என்னுடைய ஆடை மேலாடைன்றான். பெருமை யாருக்கும் பெருமை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை, எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு நான் பெருமை அடிப்பேன், நீ கேட்கக்கூடாது. என்னடா பெருமை அடிக்கிறது தப்பு இல்லையா, உனக்கு தப்பு, எனக்கு அதுதான் ஹக்கு. அதனால தான் வேற எவனும் என்னுடைய ட்ரெஸ்ஸை உருவுறியா நீ எல்லாம் கேட்குறான். நீ பெருமை அடித்தா என் ட்ரெஸ்ஸை உருவுற மாதிரி. அப்போ அல்லாஹ் யார் பெருமைப்படுத்துகிறா, பள்ளிவாசல தொழுகிறவங்க அல்லாஹ் பெருமைப்படுத்துகிறாங்களா? எல்லாம் என்னது, எப்பா நான் பெரிய தொழுகையாளிப்பா, எப்பா நான் பெரிய நோம்பாளிப்பா, எப்பா நான் பெரிய ஹாஜியா இருப்பா. அல்லாவுக்கு என்ன மரியாதை? அல்லாவுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. பள்ளிவாசலில் முத்தவள்ளி வராருன்னா நான் பெரிய முத்தவள்ளிங்க, நான் செக்ரட்டரிங்க பள்ளிவாசலுக்கு, நான் உறுப்பினருங்க, நான் அவருங்க, நான் சந்தாதாரருங்க, 10 வருஷமா சந்தா கொடுக்குறேன், பதில் சொல்லுங்க எங்களுக்கு, நான் தொழுகையாளிங்க. அல்லாவுக்கு எங்க மரியாதை? அல்லாவுக்கு எங்கே போச்சு மரியாதை? அதுக்கு தான் அல்லா இப்போ வரப்போகிறான். என்னது, அவன் மரியாதையை வாங்குறதுக்கு தான் வரப்போகிறான், அவன் மரியாதையை சொல்லி தரதுக்கு தான் வரப்போகிறான். அப்போ அவன் மரியாதையை நிலைநாட்டுவதற்காக வரப்போகிறான். எல்லா மக்களும் யாரை மதிக்கணும்? அல்லாஹ்வை மதிக்கணும். அதுதான் அவனுடைய லட்சியமே. அப்போ அந்த லட்சியம் நடக்க போகிறது. அப்போ அந்த லட்சியம் அதை நம்முடைய கவனத்தில் நம்ம வைக்கணும். அதுதான் பாக்கியாத்துக்கு போனோம். பாக்கியாத்து போயிட்டு உஸ்தாத்மார்கள் எல்லாம் இருக்கிறவங்களாம் இது பண்ணணும். அப்போ ஒருத்தர் சொன்னார், எங்க இவ்வளோ உங்கள் உஸ்தாத்மார்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் அறிவை ஒரு பக்கமாக வச்சுட்டு எங்கள் உஸ்தாத்மார்கள் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வடகு போயிருங்களேங்க, எதுக்குங்க இப்படி நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க? அப்போ நம்ம ஹக்கில் இருக்கிறோம். அம்மா சொல்கிறது என்ன, என் மீது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என்ன தவறு என்ன, அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லுங்கள். சும்மா தவறு எங்களுக்கு தவறுன்னு தெரியுது அப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்க போகிறது. தவறுன்னா இந்த குரானுடைய ஆயத்துக்கு எதிராக இருக்குது, இந்த ஹதீஸுக்கு எதிராக இருக்குது, இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னா சரி அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாக்கியத்தில் முடிச்சுட்டு போகிறோம். லத்தீஃபியா ஆலா ஹசரத், பாக்கியாத்துடைய நிறுவனர் ஆலா ஹசரத் அப்துல் வஹாபுல் காதிரி அவர்களுடைய அவங்க ஓதுன மதரசா பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டரில் லத்தீஃபியா மதரசான்னு சொல்லிட்டு. அந்த மதரசா அவங்க உஸ்தாத்மார்கள் எல்லாம் குத்துபே வேலூர்னு சொல்லுவாங்க. அவங்கள அக்குத்தாபே வேலூர், அவங்க ரசுல்லா பரம்பரை சையதுமார், அவங்களுடைய தர்பார் அங்கே இருக்குது. அங்கே ஜியாரத்துக்காக போயிட்டு லோவர் தொழுதுட்டு வெளியே ஜியாரத் பண்ணோம். அது கதவுலாம் மூடி இருந்துச்சு. சரி வெளியே நின்று ஜியாரத் பண்ணுவோம் அப்படின்னு துவாலாம் ஓத ஆரம்பிச்சோன்னே இன்னும் ஒருத்தர் வந்தார், வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கதவை வந்து உள்ளே அந்த அவுலியாக்களே நம்மளை உள்ளே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதில் உள்ளே போய் துவா ஓதிட்டு உள்ளே போனோன்னே மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை போட்டான், நான் செய்வது தவறுன்னு சொன்னால் எல்லாம் இந்த தர்பாரில் வச்சு எனக்கு சொல்லிடு. என் மனசில் ஒன்றும் இல்லை, நான் சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை, மனசை காலியாக வச்சுருக்கிறேன், இது தப்பு தான் நீ எனக்கு உணர்த்து இந்த தர்பாரில். உடனே நான் அங்கே பாக்கியத்துக்கு போயிட்டு என்னது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேன். அதுமாதிரி அவுலியாக்கள்லேயும் சொன்னோம், குத்துப்மார்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, சொல்லுங்கள், உங்கள் தர்பாரில் வச்சு நான் கேட்குறேன், நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய நிலைப்பாடு தவறுன்னு சொன்னால் நீங்கள் உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துவா போயிட்டு முராக்கபால அங்கே இருந்தா. அப்போ அல்லாஹ் தஆலா கல்பில் போட்டான், அவங்க எல்லாம் உன்னை ஒழிக்கணும்னு பார்க்கல, அவங்க உன்னை ஒழிக்கணும்னு பார்க்கல, என்ன ஒழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. என்னது? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா ஆமாம் கரெக்டு தானே, புரியுது நான் சொல்கிறது. அவங்க எல்லாம் ஒன்றை ஒழிக்கணும்னு பார்க்கல, இப்போ நான் வரணுன்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறது யார் தான்? நான் வாங்கிட்டு இருக்கிறேன், நான் தான் செயல்பட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கும்போது
இப்போ உன்னை வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க உன்னை என்ன செய்யல ஒழிக்க பார்க்கல, என்னை ஒழிக்க பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ்தாலா நமக்கு உறுதியை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எனக்காக நான் என்ன செய்யலை, எனக்காக நான் பிடிவாதமாக இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் பிடிவாதமாக இருக்கிறேன். யாருக்காக பிடிவாதமாக இருக்கிறேன்? அல்லாஹ்வுக்காக பிடிவாதமாக இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு உறுதியை கொடுப்பதற்கு தான் அல்லாஹ் அங்கே கூட்டு போனான். இப்போ நமக்கு எல்லாமே கயிறு தான், நமக்கு எதுவும் ஷர்ரு இல்லை. நடப்பது அனைத்துமே நமக்கு கயிறு தான், எல்லாமே கயிறு தான். எல்லாம் அவங்க பேசுகிறது இவங்க பேசுகிறது, அவங்க அப்படி பண்ணது இவங்க அப்படி பண்ணது எல்லாம் நமக்கு நன்மை தான். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு மேலும் மேலும் நமக்கு நன்மையை தருவானாக. நமக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் உதவி செய்வானாக. நமக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திகாமத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை தருவானாக. உலக மக்கள் அனைவரும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக, அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, அவனை குதூகலப்படுத்தக்கூடியவர்களாக, அவனை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனுடைய நோக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனுடைய நோக்கம் பரிபூர்ணமாகி அதை கண்குளிர காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.